சமயம் கால் எடுத்து போகிறேன். ஒரு 200 அடி இருக்கும். 200 அடியில் போனால் ஜம்ப் பண்ணி விழுந்துடலாம். கிட்ட போயிட்டேன். திடீர்னு ஆட்டோக்கார சரக்கு வராது முன்னாடி வந்து அப்படி கட் பண்ணி என் முன்னாடி மெதுவாக போயிடலாம். ஸ்லோவாக ஆகிடுச்சு வண்டி. ஸ்பீடாக போனதா பிரிட்ஜி யார முடியும், ஸ்லோவாக பண்ணி கூட நிறுத்த முடியும். யாராங்க நல்ல நேரத்தில் குறுக்கு வந்து கெடுக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வெள்ளை இடத்துல இருக்கும் போல கிடையாது, நம்ம முன்னாடி அவன் சாக போகிறான் அப்படின்னு நினச்சிருக்கேன். அவன் நிறுத்தினா வேறு வண்டியை வந்து நிறுத்திட்டா நான் எப்படி போய் போய் கூட்டம் வச்சு வரணும் அப்படின்னு யோசிக்கிறேன். எதுக்கு வண்டி நிறுத்தலாம் டக்குன்னு பார்த்தா அந்த ஆட்டோவில் ஒரு வாசகம். அதான் தெய்வம் தந்த வாசகம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீயை காணாத மூணு போயிடுச்சு. ஒன்றும் புரியல. அப்படியே நிறுத்த வேண்டிய அவன் நின்றுலாம். நான் படிக்கிற வரைக்கும் அவன் போயிருக்கலாம் நின்ட்டான். அப்படியே பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கவே இல்லை. என்ன இப்படி வார்த்தை நம்ம முன்னாடி வந்து புக்கை வந்து நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன கடவுள் யோசிச்சு பாருங்க. சரியா ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, ஏன் இப்படி நம்ம நிறுத்தினார் கடவுள்? ஏதோ தப்பு நம்ம நினைக்கிற வாழ்க்கையில். ஏன்னா நிறைய ஆட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, சீரும் பாம்பை நம்பு, அதெல்லாம் எல்லாம். ஆனால் இது எழுதியிருக்காரு பாருங்க, அந்த ஆட்டோ நிற்கிறவங்க இது வேற ஆட்டோ வருவாங்க. அப்போ தான் யோசித்தேன், நாம் வசதி வந்துச்சு, வாழ்க்கை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, நீ தேவனை மகிமைப்படுத்தினாயா? ஒரு முறையாவது மகிமைப்படுத்தினாயா? ஒரு இடத்துல இப்படி சாட்சி சொன்னாயா? அதுதான் தவறு. நாம் செய்கிற தவறு. நம்ம ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நொடியும் கடவுள் செய்கிற அற்புதங்களை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அந்த வார்த்தை தான் ஐயா சந்தியா மூலமாக நிறைய சாட்சி நிறைய சாட்சி போகிறோம். ஏன் சொல்றேன்னா, நீ தேவனை மகிமைப்படுத்தி ஆகணும், என் வழிகளை. அதுதான் முக்கியம். பண்ணனா சாட்சியாக வாழலைன்னா பிரயோஜனமே கிடையாது. என்னதான் சர்ச்சைக்கு போ, நல்லது என்ன, தேவனை மகிமைப்படுத்தி நீ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கான சாட்சியாக. இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, நீ ஒன்றும் இல்லை, ஆளுக்கு ஒரே ஒருத்தரை கொண்டு வந்தால் போதும், கூட்டம் விரும்பி விடுது இல்லையா? அந்த சாட்சி வழங்கணும், நீ சாட்சியாக விளங்கணும். அவங்களுக்கு உங்கள் அற்புதங்களை, தேவன் செய்த அற்புதங்களை சொல்லணும். ஒரு சார் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார், எப்படி இப்படிலாம் பேதலை போட்டுக்காரு பாருங்க. அது வந்து சொன்னாதான் அவங்களுக்கு இப்படிலாம் கூட நடக்கும், கடவுள் நினைச்சா நடக்கும். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அதனால தேவனை மேம்படுத்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. என்ன நம்ம ஆயிரத்துக்கு காரணம் சொல்லலாம். அதை நினைச்சு ஜெர்க்கெல்லாம் வர மாதிரி நீதிமாக வரும். ஆனாலும் கடவுள் அவ்வளோதான் காட்சி. அதனால நீங்கள் எது பற்றியும் கவலைப்படாது. எதுனால இருந்தாலும் அது ஒரு பக்கம் நடக்கும், நம்ம ஒரு பக்கம் போயிட்டே இருப்போம். அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு வருவார் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் வேறு பண்ணுறாங்க. 2000 வருஷம் தான் இதில் பைபிளில் எழுதப்பட்ட அத்தனை நிறைவேறி சொல்லுது, அத்தனை நிறைவேறி சொல்லியிருக்குது. எருசலேம் தலைநகர் ஆக்கப்படணும் அப்போ எழுதியிருக்காரு. 2000 வருஷம் எழுதியிருக்காரு. எருசலேம் தலைநகர் ஆயிடுச்சு. புரியுங்களா?